அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. எல்லாரும் கொஞ்சம் உள்ளே வந்துட்டிங்கன்னா நல்லா இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. وقال النبي صلى الله عليه وسلم عن أبي هريرة رضي الله عنه قال كان رسول الله صلى الله عليه وسلم يبشر أصحابه بقدوم رمضان يقول قد جاءكم شهر رمضان شهر مبارك افترض الله عليكم صيامه فيه تفتح أبواب الجنة وتغلق فيه أبواب الجحيم وتغل فيه الشياطين فيه ليلة خير من 1000 شهر من حرم خيرها فقد حرم. எல்லா புகழும் எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ்விற்கே உரியது. சாந்தியும் சமாதானமும் அல்லாஹ்வின் கடைசி தூதரான முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்தியமிக்க சஹாபாக்கள் மீதும் தபஈன்கள் மீதும் தபு தபஈன்கள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. ஆமீன். இந்த பயான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பயான் அதற்கு நடுவில் பாங்கு கொடுப்பாங்க. இன்ஷா அல்லாஹ் பாங்கு முடிந்த பிறகு பயான் தொடங்கும். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் நம்மோடு ஒத்துழைப்பு தாங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த அமர்வு நிச்சயமாக நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு உதவும். இன்ஷா அல்லாஹ். நான் உங்களுக்கு முன்னால் ஒரு ஹதீஸையும் ஒரு வசனத்தையும் ஓதுனேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் இந்த சிறப்புக்களை எப்படி அடைவது? ரமலானுடைய மாதத்தின் சிறப்புக்களை இதற்கு முன்னால் நமது ஷேக் அவர்கள் எத்தனையோ காரியங்களை சொன்னாங்க, எத்தனையோ ஹதீஸுக்களை கூறினார்கள். இந்த எல்லா விதமான சிறப்புகளையும் நாம் எப்படி அடைவது? இந்த ஒரு விஷயத்தை, இந்த ஒரு செயல்பாட்டை, இந்த ஒரு அறிவை நாம் தெரிந்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். திருமறையினுடைய வசனம், ரமலானுடைய மாதம் எதற்காக வருகிறது? ரமலானுடைய மாதத்தின் நோன்புகள் எதற்காக? ஒவ்வொரு வருடமும் நாம் ரமலானுடைய மாதத்தில் வாழ்க்கையை வாழுகிறோம், நோன்புகளை நோக்கின்றோம். எதற்காக? இது எதற்காக கடமையாக்கப்பட்டுள்ளது? ரமலானுடைய மாதம் ஒவ்வொரு வருடமும் நம்முடைய வாழ்வில் ஏன் வருகிறது? அல்லாஹ் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகங்களின் மீதும் நாம் நோன்பை கடமையாக்கினோம், அதை போல உங்களின் மீதும் நாம் நோன்பை கடமையாக்கியுள்ளோம். லஅல்லக்கும் தத்தகூன். எதற்காகவென்றால், இந்த நோன்பு நமக்கு இறையச்சத்தை பற்றி கற்றுக் கொடுக்கின்றது. இறையச்சத்தை பற்றிய கல்வியை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. இறையச்சத்தை நம்முடைய உள்ளத்தில் அதிகரிக்கிறது. இன்ஷா அல்லாஹ் பாங்க முடிந்த பிறகு நாம் இந்த பயானை தொடருவோம். இந்த நோன்புகள் நம்முடைய வாழ்வில் நாம் இறையச்சத்தை நம்முடைய உள்ளத்தில் எப்படி அதிகரித்துக் கொள்வது என்ற இந்த தர்பியாவை கற்றுக் கொடுக்கிறது. அதனால்தான் உலமாக்கள் கூறுவார்கள், இந்த ரமலானுடைய மாதம் என்பது ஒரு மனிதனுக்கு தக்வாவை பற்றிய கல்வியையும் இறையச்சத்தை பற்றிய கல்வியையும் கற்றுக் கொடுக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் நம்முடைய வாழ்வில் தக்வா என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் மக்களிடத்திலே கூறுவோம், தக்வாவை பற்றி பேசுவோம், ஆனால் தக்வாவை பற்றி அடிப்படையான கல்வியே நம்மிடத்திலே கிடையாது என்றால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. உமரே, தக்வா என்றால் என்ன? அல்லாஹ்வை பயந்து கொள்வது, இறையச்சத்தை பற்றி எங்களுக்கு கூறுங்கள், இறையச்சம் என்றால் என்ன? அந்த நேரத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சரியான பதிலை கொடுக்கிறார்கள். தக்வா என்பது ஒரு முள் நிறைந்த பாதையை போன்றது. தக்வாவிற்கு எடுத்துக்காட்டை தந்து விளக்குகிறார்கள். ஒரு முள் நிறைந்த பாதையில் நாம் நம்மை காப்பாற்றிக் கொண்டு எப்படி நடப்போம்? ஒவ்வொரு அடியையும் பார்த்து பார்த்து நாம் எடுத்து வைப்போம்.
எதற்காக? அந்த முள்ளு நம்முடைய கால்களில் குற்றிவிடக்கூடாது, அந்த முள்ளினால் நம்முடைய சட்டையோ நம்முடைய துணியோ கிழிந்து விடக்கூடாது என்று ஒவ்வொரு அடியையும் பார்த்து பார்த்து எடுத்து வைப்போம். அதை போலத்தான் தக்வாவும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஃபித்னாக்களிலிருந்தும் எல்லா பாவங்களிலிருந்தும் நாம் நம்மை பாதுகாத்து அல்லாஹ்விற்காக வாழ்வோம் இல்லையா? இதுதான் தக்வா என்று கூறினார்கள். அல்லாஹ்வை பயந்து கொண்டு அல்லாஹ்வை அஞ்சிக் கொண்டு எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் இதைத்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தக்வா என்று கூறினார்கள். இதைத்தான் ரமலானுடைய மாதம் 30 நோன்புகளும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இது நமக்கு ஒரு தர்பியாவுடைய வகுப்பை போன்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு விஷயத்தை நீங்கள் கூர்ந்து கவனித்தால் தெரியும். இந்த உலமாக்களுடைய சபைகளில் நாம் எவ்வளவு உட்கார்ந்தாலும் சரி, உலமாக்கள் எவ்வளவு உங்களுக்கு மார்க்க விளக்கத்தை கொடுத்தாலும் சரி, நாம் கேட்பவர்கள் கேட்கிறார்கள், செயல்படுபவர்கள் செயல்படுகிறார்கள். யார் அல்லாஹ்வுடைய நாட்டம் யாருக்கு கிடைக்கவில்லையோ அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை நார்மலாகத்தான் கழித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் விதித்த இந்த நோன்பு, அல்லாஹ் கடமையாக்கிய இந்த ஒரு நோன்பினால் நாம் எவ்வளவு பாடங்களை கற்றுக்கொள்கிறோம். 100 உலமாக்கள் என்ன 1000 உலமாக்கள் உட்கார்ந்து பயானை செய்தாலும் அந்த அளவிற்கு நாம் மார்க்க விளக்கத்தை பெற மாட்டோம். இந்த ஒரு நோன்பு, இந்த ரமலானுடைய மாதம் நமக்கு மிகச்சிறந்த ஒரு கல்வியை கற்றுக் கொடுக்கிறது. ஒரு அடியான் சஹருடைய நேரத்திலிருந்து சூரியன் மறையக்கூடிய நேரம் வரை பசியோடு இருக்கிறான். அவன் தூங்குவதையும் விட்டு விடுகிறான், சாப்பிடுவதையும் விட்டு விடுகிறான். வெறும் அல்லாஹ்விற்காக அந்த ஒரு நாளை அவன் பசியோடு கழிக்கிறான். இதனால் என்ன லாபம் உள்ளது? என்ன லாபம்? கிடையாது. ஆனால் இந்த ஒரு நோன்பு, இந்த 12 மணி நேரம் 14 மணி நேரம் நமக்கு தக்வாவை உணர்த்துகிறது. எப்படி தெரியுமா? எப்படி நாம் இந்த 12 மணி நேரங்களும் 14 மணி நேரங்களும் உணவு நமக்கு முன்னால் வைக்கப்பட்டாலும் நாம் அந்த உணவை சாப்பிடுவது கிடையாது. தண்ணீர் நமக்கு முன்னால் வைக்கப்பட்டாலும் நாம் குடிப்பது கிடையாது. வஸூ செய்யக்கூடிய நேரத்திலே நம்முடைய தொண்டை வரை நம்முடைய நாவு தண்ணீருடைய சுவையை சுவைக்கிறது. அந்த நேரத்தில் கூட நாம் தண்ணீரை பருகுவது கிடையாது. எதற்காக? அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ்விற்காக நான் நோன்பை வைத்திருக்கிறேன். அல்லாஹ்விற்கு தெரியும், நான் ஒரு துளி தண்ணீரை குடித்தாலும் என்னுடைய நோன்பு முறிந்துவிடும் என்ற ஒரு காரணத்திற்காக நாம் அந்த 12 மணி நேரங்கள் அல்லாஹ்விற்காக செலவு செய்கின்றோம் இல்லையா? அல்லாஹ் இதைத்தான் கூறுகிறான். இந்த 12 மணி நேரங்களை உங்களால் அல்லாஹ்விற்காக அல்லாஹ்வை பயந்து கொண்டு செலவிட முடியும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையை செலவிட முடியாதா? அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். இந்த நோன்பு கற்றுக் கொடுக்கிறது. பல உலமாக்கள் கற்றுக் கொடுக்காத அந்த கல்வியை இந்த ஒரு நோன்பு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதனால் தான் அல்லாஹ் இந்த நோன்பை கடமையாக்கிய காரணத்தை எடுத்து வைக்கிறான். லஅல்லகும் தத்தகூன். இந்த நோன்புகள் உங்களுடைய உள்ளத்தில் இறையச்சத்தை அதிகரிக்கும், தக்வாவை அதிகரிக்கும், அல்லாஹ்வுடைய பயத்தை அதிகரிக்கும். இந்த ஒரு மாதம் நமக்கு இந்த நோன்புகள் தர்பியாவை நடத்துகிறது, பிராக்டிஸை கொடுக்கின்றது. இந்த ஒரு மாதத்துடைய பிராக்டிஸை நாம் ஒரு வருடம் முழுக்க நம்முடைய வாழ்க்கையை காப்பாற்ற முடியும், கழிக்க முடியும். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் பல ஹதீசுக்களிலே இந்த ரமலானுடைய சிறப்பை எடுத்து வைக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சிறப்பை பற்றி நாம் அனைவரும் கேட்டிருப்போம். இருந்தாலும் நாம் இந்த சிறப்பை அதிகமாக தெரிந்து கொண்டு இந்த ரமலானில் இன்ஷா அல்லாஹ் போன வருடத்தில் நாம் ரமலானை எப்படி கழித்தோமோ அதைவிட சிறந்த ரமலானாக இந்த வருட ரமலானை நாம் மாற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களுடைய கூட்டத்தை பார்த்து, இப்படி நாம் இன்று இந்த மஸ்ஜிதிலே அல்லாஹ்வுடைய வீட்டிலே அமர்ந்துள்ளோமோ அப்படி சஹாபாக்கள் மஸ்ஜிது நபவியிலே அமர்ந்திருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வேகத்தோடு வந்து சஹாபாக்களை எல்லோரையும் அழைத்து, சஹாபாக்களே, உங்களுக்கு முன்னால் ஒரு மாதம் வர உள்ளது. அல்லாஹ்வுடைய தூதர் நற்செய்தியை அறிவிப்பார்கள். எப்படி தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் பொங்கி அந்த நற்செய்தியை சஹாபா பெருமக்களுக்கு கொடுப்பார்கள். எப்படி என்றால்,
அல்லாஹுடைய தூதர் அந்த ரமலானுடைய மாதத்தில் நுழைந்து அந்த ரமலானுடைய மாதத்தின் சிறப்புகளை அனைத்தும் அடைந்ததை போன்ற ஒரு எண்ணத்தோடும் அல்லாஹுடைய தூதர் அந்த ஆர்வத்தோடு சஹாபாக்களை அழைத்து கூறுவார்கள். ஹதீஸிலே வருகிறது, கான யுபஷ்ஷிரு அஸ்ஹாபஹு, அல்லாஹுடைய தூதர் சஹாபாக்களுக்கு நற்செய்தியை கூறுவார்கள். அழைத்து, சஹாபாக்களே, உங்களை நோக்கி ஒரு மாதம் வர உள்ளதே. என்ன மாதம்? கது ஜாஅக்கும் ஷஹ்ரு ரமதான், ரமதானுடைய மாதம் உங்களுக்கு முன்னால் வர உள்ளது. எப்படிப்பட்ட மாதம்? ஷஹ்ரும் முபாரக், பரக்கத்து நிறைந்த மாதம், பரக்கத்து நிறைந்த மாதம் உங்களை நோக்கி வர உள்ளது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த ரமதான் எப்படி தெரியுமா? அல்லாஹுடைய தூதர் சஹாபாக்களுக்கு எடுத்துரைக்கிறார்கள், இந்த ரமதான் என்பது நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம், மிகப்பெரிய பொக்கிஷம். எப்படி ஒரு மாலுமி கடலில் அங்கேயும் இங்கேயும் அலைந்து திரிந்து ஒரு புதையலை தேடி எடுக்கிறானோ, அப்படித்தான் இந்த ரமலானும். ஆனால் நாம் இந்த ரமலானை தேடக்கூடிய அவசியமே கிடையாது. இந்த ரமலான் நம்மை நோக்கித்தான் வந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் சஹாபாக்களை இப்படித்தான் ஆர்வப்படுத்துவார்கள், உற்சாகப்படுத்துவார்கள். ஏனென்றால் அவர்கள் இந்த ரமலானுடைய சிறப்புகளை எப்படியாவது அடைந்து விட வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காக, ஒரே ஒரு காரணத்திற்காக. நாம் இன்று ஏதாவது ஒரு கடையிலோ ஏதாவது ஒரு ஷாப்பிங் மாலிலோ மிகப்பெரிய ஒரு ஆஃபரை கொடுத்தால் எப்படி ஓடுவோம்? இன்னைக்கு யாராச்சும் ₹1 தாங்க, நான் உங்களுக்கு ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் பில்டிங்கையே தந்துடுறேன்னு சொன்னால் நம்ம எப்படி ஓடுவோம்? சுப்ஹானல்லாஹ், இன்னைக்கு ஒரு சதுர அடியோ ஒரு ஸ்கொயர் மீட்டர் இடமோ 15,000க்கும் 20,000க்கும் இருக்கின்றது. ஒருவர் ₹1 கொடுத்தால் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பில்டிங்கை தருகிறேன்னு சொன்னால் எப்படி ஓடுவோம்? ஆனால் அல்லாஹ் இந்த ரமலானிலே ஒரு புதையலை வைத்திருக்கிறான். அந்த புதையலை அள்ளிக்கொள்வதற்காக முஸ்லிம்கள் பள்ளிவாசலில் வருவது கிடையாது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த பள்ளிவாசல் முழுவதும் பணத்தை வைத்து நாங்கள் இதை உங்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கிறோம், வந்து அள்ளிச் செல்லுங்கள் என்று சொன்னால் நாம் எவ்வளவு கோணிப்பைகளை தயாரிப்போம்? ஒரு கோணிப்பையை வைத்து அள்ளித்து போயிடுவோமா? கிடையாது. ஒரு 10, 100, 1000, 1,00,000 கோணிப்பைகளை கொண்டு வந்து எவ்வளவு அள்ள முடியுமோ மொத்தமாக காலி செஞ்சிருவோம். கிளீன் ஆயிடும், அந்த அளவிற்கு அள்ளுவோம். அல்லாஹுடைய தூதர் அதைத்தான் சஹாபா பெருமக்களை பார்த்து கூறினார்கள், உங்களை நோக்கி ஒரு புதையல் வந்து கொண்டிருக்கிறது, அந்த புதையலை அள்ளிக்கொண்டு செல்லுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் கூறினார்கள். எவ்வளவு அள்ள முடியுமோ அவ்வளவு அள்ளிக்கொள்ளுங்கள். இந்த ரமலானுடைய வாய்ப்பு யாருக்கும் மிக சுலபமாக கிடைத்து விடுவது கிடையாது. இன்னைக்கு நாம் இந்த வருஷத்தில் ரமலானுடைய வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு கொடுக்கிறானா, அடுத்த வருஷம் கொடுப்பானா கிடையாதுன்னு தெரியாது. இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் எப்படி கழிக்க வேண்டும் என்றால், இதுதான் நம்முடைய கடைசி ரமலான் என்று நினைத்து கொண்டு எண்ணிக்கொண்டு இந்த ரமலானிலே செயல்பட வேண்டும். அல்லாஹ் சில நபர்களுக்கு, சில அடியார்களுக்கு இந்த ரமலானுடைய மாதத்தை தொடங்குவதற்கு முன்னாலேயே மரணத்தை கொடுத்துரும். ரமலானுடைய மாதம் தொடங்கி 5 அல்லது 10 நாட்களிலே அல்லாஹ் அவர்களுக்கு மரணத்தை கொடுத்து விடுகிறான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நாம் இந்த ரமலானுடைய மாதத்தில் நம்முடைய கபரஸ்தானை ஒரு முறை போய் பார்க்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹுடைய தூதர் ஒரு ஹதீஸிலே கூறுகிறார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு அடியான் அவனுடைய மரணத்திற்கு பிறகு அவன் கபருடைய வாழ்க்கையில் இருக்கின்றான். அந்த நேரத்திலே ஒரு மலக்குமார் வந்து அவனிடத்திலே கேட்கிறார்கள், நீ எதை ஆசைப்படுகிறாய், எதற்காக ஆசைப்படுகிறாய், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கும்போது அந்த அடியானுடைய உள்ளத்தில் இருந்து ஒரு ஆசை ஏற்படும். எப்படியாவது ரமலானுடைய ஒரு நாள் எனக்கு கிடைத்து விட்டால் போதும், அதை நான் வைத்து கொண்டு அல்லாஹ்வை பொருந்திக் கொள்வேன் என்ற ஒரு எண்ணத்தை வெளிப்படுத்துவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது என்றால் மிக சுலபமாக கிடையாது. பலர் இந்த வாய்ப்பிற்காக கஷ்டப்பட்டிருக்கிறார்கள், ஆசைப்பட்டிருக்கிறார்கள், பேராசைப்பட்டிருக்கிறார்கள். அந்த ஒரு தருணத்தை அல்லாஹ் நமக்காக கொடுக்கிறான் என்றால்
சுப்ஹானல்லாஹ், நாம் அல்லாஹ்விற்காக எவ்வளவு நன்றியை செலுத்தினாலும் அது குறைவுதான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ரமலானுடைய மாதத்தின் சிறப்புகளை நாம் புரிந்து கொண்டு இந்த சிறப்புகளின் பலன்களை பெறுவதற்காக நாம் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒரே ஒரு ஹதீஸிலே ரமலானுடைய மாதத்தின் பொக்கிஷங்களை எடுத்து வைக்கிறார்கள். எப்படி தெரியுமா? முதலாவது, அல்லாஹ் இந்த மாதத்திலே நம் மீது நோன்பை கடமையாக்கி இருக்கிறான். இது மிகப்பெரிய புதையல். அல்லாஹ் இந்த ஒரு மாதத்தில் மட்டும்தான் நோன்பை கடமையாக்கி இருக்கிறான், வேறு எந்த ஒரு மாதத்திலும் கிடையாது. இந்த ஒரு மாதத்தை தான் அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான். இந்த மாதத்தை அல்லாஹ் எந்த அளவிற்கு நேசிக்கிறான், விரும்புகிறான் என்றால் இந்த ஒரே ஒரு ஹதீஸை வைத்து நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த ஒரு மாதத்தில் ஒரு அடியான் செய்யக்கூடிய எல்லா செயல்பாடுகளும் இபாதாவாக மாறுகிறது, வழிபாடாக மாறுகிறது. எந்த அளவிற்கு என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லஹுலூஃபு ஃபமுஸ் ஸாயிமி அத்யபு இன்தல்லாஹி மின் ரீஹில் மிஸ்க். ஒரு நோன்பாளியினுடைய நாவில் இருந்து வரக்கூடிய அந்த வாசனை அல்லாஹ்விடத்திலே கஸ்தூரி நறுமணத்தை விட மிகச் சிறந்ததாக உள்ளது என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார். அல்லாஹ் அந்த அளவிற்கு இந்த மாதத்தை நேசிக்கிறான். இந்த மாதத்தில் செயல்படுபவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டானா? நிச்சயமாக நேசிப்பான். எந்த அளவிற்கு நேசிப்பான் என்றால் அவருடைய நாவில் இருந்து வரக்கூடிய அந்த வாசனையை அல்லாஹ் கஸ்தூரி நறுமணத்தை விட அதிகமாக அந்த வாசனையை அல்லாஹ் நேசிக்கிறான். அந்த அளவிற்கு இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகள் இபாதாக்கள் கிடையாது. நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகள் அல்லாஹ்விடத்திலே இபாதாவாக மாற்றப்படுகிறது. மிக முக்கியமான ஒரு பொக்கிஷம், ஒரு புதையல் என்னவென்றால் அல்லாஹ் இந்த மாதத்திலே நம் மீது நோன்புகளை கடமையாக்கி இருக்கிறார். இரண்டாவது பொக்கிஷம், புதையல் என்னவென்றால் ஃபீஹி துஃப்தஹு அப்வாபுல் ஜன்னah. அல்லாஹ் இந்த மாதத்திலே சொர்க்கத்துடைய அனைத்து வாசல்களையும் திறந்து விடுகிறான். எல்லா வாசல்களும் திறக்கப்படுகிறது. எப்படி தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை ஒரு எடுத்துக்காட்டாக நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். சொர்க்கத்திலே அல்லாஹ் சொர்க்கத்துடைய பெண்மணிகளை படைத்திருக்கிறான். அந்த சொர்க்கத்துடைய பெண்மணிகள் எவ்வளவு அழகாக இருப்பார்கள் என்றால், அவர்களுடைய உடலில் இருந்து எவ்வளவு அழகிய நறுமணம் வரும் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், அந்த பெண்மணி இந்த துனியாவை, இந்த உலகத்தை எட்டி பார்த்தாலே போதும் இந்த உலகம் முழுவதும் நறுமணத்தால் மூழ்கிவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள். ஒரு சொர்க்கத்துடைய பெண்மணி, அவள் இந்த உலகத்தை எட்டி பார்த்தால் போதும் இந்த உலகம் முழுவதும் நறுமணமாகிவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள். நினைத்து பாருங்கள், அல்லாஹ் சொர்க்கத்துடைய அனைத்து வாசல்களையும் திறந்து விட்டால் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பரக்கத்து ஏற்படும். அதனால்தான் நம்ம யோசிப்போம், நோன்பு வைக்கும்போது நேரம் ஓடவே ஓடாது, ரொம்ப குறைவாக ஓடும். ஏன் தெரியுமா? அல்லாஹ் அந்த நேரத்தில் கூட பரக்கத்தை வச்சிருக்க. ஏன் அந்த நேரம் மிக சீக்கிரமாக போகாதுன்னா, அந்த நேரங்கள், அந்த ஒவ்வொரு நொடியையும் அந்த நோன்பாளி அந்த ஒவ்வொரு நொடியிலையுமே அந்த பர்க்கத்தை உணரணும், அவன் செயல்படணும். அல்லாஹ் அதற்காகத்தான் இந்த ரமலானுடைய மாதத்தை முபாரக், பரக்கத்து நிறைந்த மாதம் என்று கூறுகிறான். இந்த மாதத்தில் எல்லா விதமான பொருட்களிலுமே அல்லாஹ் பரக்கத்தை கொடுக்கிறான். நாம் நோன்பு திறக்கும் போது ஒரே ஒரு பேரிச்ச பழத்தை சாப்பிட்டோம்னா போதும், வயிறு ரொம்பிடும். சுப்ஹானல்லாஹ், மற்ற நேரங்களில் 3 அல்லது 5 பேரிச்சப்பழத்தை சாப்பிட்டாலுமே சரி, நம்முடைய வயிறு நிரம்பாது. ஆனால் ரமலானுடைய மாதத்தில் இஃப்தாருடைய நேரத்தில் எல்லா பொருட்களும் நமக்கு முன்னால் இருந்தாலும் அந்த ஒரே ஒரு பேரிச்சப்பழத்தை சாப்பிட்டால் போதும் நம்முடைய பசி தீர்ந்துவிடும். அந்த அளவிற்கு அல்லாஹ் பரக்கத்தை கொடுக்கிறான். ஏனென்றால் அந்த மாதத்திலே ஒரு புதையல் நமக்காக திறக்கப்படுகிறது. சொர்க்கத்துடைய வாசல்களை அல்லாஹ் திறந்து விடுகிறான். இந்த 2 புதையல்கள். மூன்றாவது, அல்லாஹ் இந்த மாதத்திலே நரகத்துடைய வாசல்களை அடைத்து விடுகிறான்.
அதற்கு பிறகு அந்த வாசல்கள் திறக்கப்படாது. மாதம் முழுவதும் அந்த வாசல்கள் திறக்கப்படாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் அல்லாஹ்விடத்திலே இந்த மாதத்தில் துஆவை கேட்க வேண்டும், அதிகமாக துஆவை கேட்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானுடைய சிறப்பாக கூறுகிறார்கள், வலில்லாஹி இத்தகாஉ மினன் நார் வஸாலிக குல்லு லைலா. அல்லாஹ் இம்மாதத்திலே ஒவ்வொரு இரவிலும் அவனுடைய அடியார்களை நரக நெருப்பிலிருந்து விடுதலை செய்கிறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் இந்த மாதத்துடைய ஒவ்வொரு இரவிலும் அவனுடைய அடியார்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான். அல்லாஹ் என்னையும் உங்களையும் அந்த அடியார்களில் ஆக்குவானாக. ஆமீன். அல்லாஹ்விடத்திலே துஆவை கேளுங்கள். அல்லாஹ் ஒரு அடியானிற்கு நரக நெருப்பிலிருந்து விடுதலையை கொடுத்து விட்டால் அதற்கு பிறகு சொர்க்கம் மட்டும்தான். அல்லாஹ் சொர்க்கவாதி என்று முத்திரையிடாமல் முத்திரையிடுகிறான். சுப்ஹானல்லாஹ். இந்த வாய்ப்பு நமக்கு ரமலானுடைய மாதத்தில் மட்டும்தான் கிடைக்கும். இந்த மாதத்தை யார் பயன்படுத்தவில்லையோ அவன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நற்காரியங்களிலிருந்தும் எல்லா நன்மைகளிலிருந்தும் தூரமாக்கப்பட்டவனாகத்தான் இருக்கிறான். இது 3வது புதையல். 4வது புதையல், வதுகல்லு ஃபீஹி ஷயாத்தீன். இந்த மாதத்திலே அல்லாஹ் சாத்தான்களை, ஷைத்தான்களை சங்கியினால் கட்டி சிறை பிடிக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு குழந்தை தாயுடைய வயிற்றில் இருந்து வெளியே வரும்போது அழுகிறது. எதற்காக அழுகிறது தெரியுமா? அந்த குழந்தை தாயுடைய வயிற்றில் இருந்து வெளியே வந்தவுடன் ஷைத்தான் அந்த குழந்தையை கிள்ளுகிறான். அவன் கிள்ளிய ஒரு காரணத்திற்காகத்தான் அந்த குழந்தையே அழுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஹதீஸிலே கூறுகிறார்கள். ஒரு குழந்தை எப்படி தாயுடைய வயிற்றில் இருந்து வெளிவருகிறதோ அந்த நேரத்திலே ஷைத்தான் அந்த குழந்தையை கிள்ளுகிறான். அந்த குழந்தை அழ ஆரம்பிக்கிறது. அந்த நேரத்திலே ஷைத்தான், எப்படி சொல்லுவோம், அந்த நேரத்தில் இருந்த அந்த தத்ரம் பிடிக்கும். மரணத்திற்கு பிறகுதான் அந்த தத்ரமே விடும். ஷைத்தான் அந்த நேரத்திலே நம்மோடு இணைகிறான். நமக்கு மரணம் வரும் வரைக்கும் அந்த ஷைத்தான் நம்மை பின்தொடருவது விடுவது கிடையாது. ஆனால் அந்த ஷைத்தானை அல்லாஹ் இந்த ஒரு மாதத்திற்காக நம்மை விட்டு தூரப்படுத்துகிறான். அவனை சங்கீரினால் அல்லாஹ் சிறை பிடிக்கிறான். இது எவ்வளவு பெரிய பொக்கிஷம்! ஷைத்தானுடைய தாக்குதல், ஷைத்தானுடைய ஆட்சி நம் மீது கிடையாது. அந்த நேரத்திலே நாம் எப்படி செயல்பட வேண்டும்? எதற்காக அல்லாஹ் செய்கிறான்? நமக்காக. இது 4வது பொக்கிஷம், புதையல். 5வது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஃபீஹி லைலத்துன் கைரும் மின் அல்ஃபி ஷஹர். இதிலே ஒரு இரவு உள்ளது. இந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது. 1000 மாதங்கள் என்றால் 80 வருடங்களோ அல்லது 81 வருடங்களோ. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் இந்த ஒரே ஒரு இரவில் 80 வருடங்களுடைய அந்த வழிபாட்டுகளுடைய நன்மையை அல்லாஹ் அதிலே வைத்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். யார் இதை பெற்று விடுகிறார்களோ அவர்கள் 80 ஆண்டுகள் அல்லாஹ்விற்காக வழிபட்டவர்களாக அல்லாஹ்விடத்திலே எழுதப்படுவார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ரமலானுடைய மாதம் நமக்கு பொக்கிஷமாக, புதையலாக கிடைத்திருக்கிறது. இதை எப்படியாவது ஒரு அடியான் எவ்வளவு முடியுமோ அந்த அளவிற்கு அள்ளிக்கொள்வதற்காக முயற்சி செய்ய வேண்டும். பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஹதீஸை முடித்தார்கள் இந்த வார்த்தையை கொண்டு, மன் ஹுரிம கைரஹா ஃபகது ஹுரிம். யார் இந்த பொக்கிஷத்தை அள்ளிக்கொள்ளவில்லையோ, யார் இந்த கஜானாவை அள்ளிக்கொள்ளவில்லையோ, யார் இந்த நற்காரியங்களை செய்யவில்லையோ, அல்லாஹ் அவனை எல்லா விதமான நன்மையிலிருந்தும் தூரப்படுத்தி விட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மேலும் நான் கடைசியாக 3 வார்த்தைகளை கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். இந்த மாதத்தில் இந்த எல்லா சிறப்புகளையும் அடைய வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஷேக் சுலைமான் அர்-ருஹைலி ஹஃபிஸஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், நாம் இந்த மாதத்தில் என்ன செய்ய வேண்டும்? 3 காரியங்கள் தான். முதலாவது காரியம், அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பாவ மன்னிப்பை கேளுங்கள்.
இந்த பாவ மன்னிப்பை கேட்டுக்கொண்டே இருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு இந்த ரமலானுடைய சிறப்பை பெறக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார். ரமலானுடைய மாதத்தின் சிறப்புகளை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நீங்கள் செய்யக்கூடிய பாவ மன்னிப்பில் தான் வைத்திருக்கிறார். அதிகமாக அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை கேளுங்கள். அல்லாஹுடைய தூதரை பற்றி ஹதீசுக்களிலே வருகிறது, அல்லாஹுடைய தூதர் ரமலானுடைய மாதத்தில் கிடையாது, நார்மலான நேரத்தில் கூட 70 அல்லது 100 முறை அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை கேட்பார்கள். ஒரு சாதாரண நாளில் அல்லாஹுடைய தூதர் 70 முறையிலிருந்து 100 முறையாவது அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை கேட்பார்கள். அப்படி என்றால் நாம் இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பாவ மன்னிப்பை தேட வேண்டும். இரண்டாவது, அல்லாஹ்விடத்திலே அதிகமாக துஆவை செய்ய வேண்டும், பிரார்த்தனையை கேட்க வேண்டும், அதிகமாக பிரார்த்தனையை கேட்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹுடைய தூதர் கூறினார்கள், இந்த துஆவிற்கு மட்டும்தான் அல்லாஹ் இந்த அளவிற்கு சக்தியை கொடுத்திருக்கிறான், இந்த துஆவினால் உங்களுடைய விதி மாற்றப்படும். சுப்ஹானல்லாஹ். துஆவிற்கு மட்டும்தான் இந்த அங்கீகாரமும் இந்த சக்தியும் இந்த ஆற்றலும், வேறு எந்த ஒரு வழிபாட்டிற்கும் கிடையாது. துஆவினால் மட்டும்தான் உங்களுடைய விதி மாற்றப்படும். ஆகவே நீங்கள் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக துஆக்களை கேளுங்கள். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அல்லாஹ்விடத்திலே துஆக்களை கேளுங்கள். ஏன் தெரியுமா? நாம் ரமலானுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம் என்றால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அல்லாஹுடைய தூதர் மிகச்சிறந்த துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். அதிலே துஆவும் உள்ளது, அதிலே பாவ மன்னிப்பும் உள்ளது. அல்லாஹும்ம இன்னக அஃபுவ், அல்லாஹ் நீதான் மன்னிப்பவன், மன்னிப்பு உன்னிடத்திலே இருக்கிறது. அல்லாஹும்ம இன்னக அஃபுவ்வுன் வ துஹிப்புல் அஃப், நீ மன்னிப்பை விரும்புகிறாய், அடியார்களை மன்னிப்பதை நீ நேசிக்கிறாய், விரும்புகிறாய். ஃபஅஃபு அன்னி, என்னை மன்னித்து விடு யா அல்லாஹ். அல்லாஹும்ம இன்னக அஃபுவ்வுன், யா அல்லாஹ் நீ மன்னிப்பவன், மன்னிப்பை விரும்பக்கூடியவன். ஃபஅஃபு அன்னி, என்னை மன்னித்து விடு என்று அல்லாஹுடைய தூதர் இந்த துஆவை கற்றுக் கொடுத்தார்கள் இல்லையா? இந்த துஆவில் இந்த 2 கருத்துக்களும் அடங்கும். அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை கேட்பதும், அல்லாஹ்விடத்திலே அதிகமாக துஆவை கேட்பதும். மூன்றாவது, அதிகமாக நாம் நம் நற்செயல்களை செய்யக்கூடிய ஈடுபாடுகளில் முயற்சியை காட்ட வேண்டும். அதிகமாக நற்செயல்களை செய்யக்கூடிய முயற்சியை எடுக்க வேண்டும். இந்த 3 காரியங்களை நாம் நம்முடைய ரமலானில் செய்தால், ரமலானுடைய மாதத்தின் சிறப்புக்களை அல்லாஹுடைய தூதர் எவ்வளவு ஹதீசுக்களிலே கூறியிருக்கிறார்களோ, அல்லாஹ் எத்துணை வசனங்களிலே கூறியிருக்கிறானோ, அந்த அனைத்து சிறப்புகளையும் இந்த 3 செயல்பாட்டை வைத்துக்கொண்டு நம்மால் அடைய முடியும். முதலாவது, அதிகமாக பாவ மன்னிப்பை கேட்பது. யார் அதிகமாக பாவ மன்னிப்பை கேட்கிறார்களோ அவருடைய உள்ளம் லேசாக்கப்படும், அவருடைய உள்ளம் லேசாக்கப்படும். மேலும் அவருடைய உள்ளம் நேர்வழியின் பக்கம் ஓடும், நற்காரியங்களை செய்வதற்காக ஈடுபாட்டை காட்டும். நாம் பாவ மன்னிப்பையே கேட்கவில்லை என்றால் அந்த பாவங்களினால் நம்முடைய உள்ளம் என்ன ஆகும்? எந்த ஒரு ஈடுபாட்டையும் காட்டாது. நம்ம எவ்வளவுதான் முயற்சிச்சாலும் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால தான் நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை கேட்கணும். ரெண்டாவது, அல்லாஹ்விடத்திலே துஆவை கேளுங்க, அதிகமான துஆக்களை கேளுங்கள். எந்த நேரத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடத்திலே கேட்கிறீர்களோ அதே நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே துஆவை கேளுங்கள். அல்லாஹ் இதையெல்லாம் செய்யக்கூடிய பாக்கியசாலியாக என்னை மாற்றியா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே துஆவை கேளுங்கள். இந்த துஆ உங்களுடைய விதியை மாற்றும் என்றால் இந்த துஆ இந்த எல்லா சிறப்புகளையும் செய்வதற்கான ஒரு பாக்கியமாக அமையும். மூன்றாவது, அதிகமாக இந்த ரமலானுடைய மாதத்தில் நற்காரியங்களை செய்வதற்காக முயற்சியுங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த 3 காரியங்களை நாம் நம்முடைய ரமலானுடைய மாதத்தில் செய்தோம் என்றால் ரமலானுடைய மாதத்தின் சிறப்புகளை நம்மால் அடைய முடியும். ரமலானுடைய மாதத்தின் சிறப்புகளுடைய நன்மையை நம்மால் பெற முடியும். ஆகவே நாம் இன்று இந்த பள்ளிவாசலில் ஒரு நற்காரியத்திற்காக, ஒரு நன்மைக்காக, அல்லாஹ்விற்காக, அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக எப்படி இந்த பள்ளிவாசலில் அமைந்திருக்கிறோமோ அப்படி அல்லாஹ் நம் அனைவரையும் நாளை சொர்க்கத்திலும் மேலான சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. அல்லாஹ் என்னையும்
உங்களுக்கும் இந்த அனைத்து வார்த்தைகளின் மேல் செயல்படுவதற்கான பாக்கியத்தை கொடுப்பானாக. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இந்த அனைத்து வார்த்தைகளின் மேல் செயல்படக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் பாதுகாப்பானாக. ஆமீன் சும்ம ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.